கிறிஸ்துவுக்குள் பிரியமானோர்களே, இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 24வது அதிகாரத்தின் 42வது வசனம். மேத்யூ சாப்டர் 24 verse 42. ஒருவர் படிக்கலாம். இருந்தவாறே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, தூய திரு சமூகத்திலே உமது மக்களாக நாங்கள் கடந்து வரவும், இந்த வருகையின் முதலாவது ஞாயிறினிலே இவ்வண்ணமாக உடைய திருநாமத்தை நாங்கள் ஒருமித்து மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் உதவி செய்திருக்கின்றீர். நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் மாறுவதில்லை என்கின்ற நல் நம்பிக்கையை எங்களுடைய வாழ்விற்கு நீர் தந்திருக்கின்றதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உமது நல்வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க முற்படுகின்ற போதும் சத்திய ஆவியானவரை கொண்டு ஆண்டவர் சத்தியத்தின் பாதையிலே இந்த நாளிலும் நீர் எங்களை வழிநடத்தி நீர் எங்களோடு பேசுகின்ற, எங்களோடு இடைபடுகின்ற அனுபவங்களை காண இந்த வருகையின் காலம் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விற்கும் உம்முடைய வளமான நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களை தருவதாக அமையவும், நீர் எங்கள் வாழ்விலே எதிர்நோக்குகின்ற காரியங்களை ஆண்டவரை செயல்முறைப்படுத்தவும் நீர் உதவி செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து இந்த நாளிலும் உம்முடைய நல்வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும். இந்த நாளுக்குரிய சிந்தனைகளை எல்லாம் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஞாயிறு நம்முடைய இறை வழிபாட்டு முறைமையிலே முக்கியமான ஒரு ஞாயிறாக அமைகின்றது. கடந்த வாரத்திலே கிரைஸ்ட் த கிங் சண்டேவை நாம் கொண்டாடி இறை வழிபாட்டு முறைமையினிலே ஒரு நிறைவினையும் இந்த ஞாயிறினிலே ஒரு புதிய துவக்கத்தையும் நாம் கடைபிடிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே இந்த நாளிலே நாம் சிந்திக்கின்ற இறை வார்த்தையானது ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்குதல் என்பதை மையமாக இருக்கின்றது. ஆன்டிசிபேட்டிங் தி ரிட்டர்ன் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவினுடைய வருகையை எதிர்நோக்குதல். 42வது வசனம் மத்தேயு 24:42 நாம் படிக்கின்ற போது, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் என்று கூறுகின்றார். ஆர் யூ ரெடி என்று சொல்லுகின்ற பதம் அல்லது கேள்வி அநேக நேரங்களிலே கேட்கப்படுவது உண்டு. சமீபத்தில் நமக்கு விபிஎஸ் நடைபெற்றது. விபிஎஸ் அண்ணாச்சி மாதிரி பிள்ளைங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அமைதிப்படுத்துவதற்கும் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் அவரிடத்தில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னால், ஆர் யூ ரெடின்னு கேட்பாங்க. அவங்க உடனே ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு சொல்லுவாங்க, ஓ எஸ். அதுபோல் இன்றைக்கும் சண்டே ஸ்கூல் எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. ஆர் யூ ரெடி அப்படின்னு சொல்லி இப்போ சண்டே ஸ்கூல் சூப்பரிண்டென்டன்ட் கேட்டாங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னுட்டு உள்ளது ஆஃப்டர் த சர்வீஸ் வில் கம் டு நோ. ஆக எவ்வளவு பேரண்ட்ஸ் தங்களுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே இறைவார்த்தையை, திருமறை தேர்வினை எழுதுவதற்காக ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார்கள், எத்தனை பிள்ளைங்கள் தங்களை தாங்களே ஆயத்தம் செய்திருக்கின்றார்கள் என்பதெல்லாம் நாம் தொடர்ந்து அறிய இருக்கின்றோம். அதுபோல இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வின் சூழலிலே பல்வேறு காரியங்கள் நம்மிடத்திலே ஒரு கேள்வியாக வைக்கின்றது. ஆர் யூ ரெடி, ஆர் யூ ரெடி என்று சொல்லுவதை பல நிலைகளிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வினிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய தொழில் சார்ந்த காரியங்களிலே என எல்லா இடங்களிலும் ஆர் யூ ரெடி என்று சொல்லுகின்ற த சேலஞ்சஸ், நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய சவால்கள், நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய எதிர்மறையான சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு, இப்படி பல்வேறு நிலைமைகளிலே நாம் ஒவ்வொரு நாளும் எதிர்நோக்குகின்ற கேள்விகளாக இவைகள் இருக்கின்றது. ஒருவேளை சின்ன பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, பெரியவங்க வர வாழ்வின் எல்லா நிலைமையில் இருக்கின்றவர்களுக்கும் இந்த கேள்விகள் என்பது வந்து கொண்டே இருக்கின்றது. அதுபோல இங்கே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு நிலை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு நிலை, இந்த வருகையின் காலங்கள் நம்மை ஒரு புதிய பகுதிக்குள்ளதாக கொண்டு செல்லுகின்றதாக இருக்கின்றது. இந்த நாளிலிருந்தே கிறிஸ்மஸ் என்பது களை கட்ட ஆரம்பித்து விடுகின்றது. அநேக
அதாவது சில மேற்கத்திய நாடுகளிலே நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த 1 month அப்படின்ட்டு உள்ள நிலைமையில தான் இருக்குது. ஃபார் தம் இட் இஸ் 3 months அப்படின்னு சொல்லி கிறிஸ்மஸை கொண்டாடக்கூடிய நாடுகள் எல்லாம் இருக்கின்றது. எனினும் திருமறை நம்மிடத்திலே வலியுறுத்துகின்ற காரியம் என்ன என்று சொல்லி நாம் சிந்திக்கின்ற போது, இந்த வருகையின் காலங்கள் ஆண்டவருடைய பிறப்பினை எண்ணி நன்றி பெருக்கோடு கொண்டாடி மகிழ்வதற்கு நம்மை அழைக்கின்றதாக இருக்கின்றது. We are so thankful for the birth of our Lord Jesus Christ என்பதை எண்ணி ஒரு கிராட்டிடியூட் உள்ள ஒரு ஹார்ட்டோட, மனதோடு நாம் ஆண்டவரை கொண்டாடுவதற்கு ஆயத்தப்படுகின்ற ஒரு காலமாக இந்த காலம் இருக்கின்றது, அட்வென்ட். அடுத்ததாக இந்த அட்வென்ட் என்று சொல்லுவது வருஷத்தில் ஒரு நாள், வருடத்தில் ஒரு முறை அப்படியே வந்து ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்தார், அதை நாம் கொண்டாடுகின்றோம் என்கின்ற நிகழ்வோடு முடிந்து விடுகின்ற ஒன்று அல்ல. மாறாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்வினிலே வந்து கொண்டே இருக்கிறார் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகின்ற ஒன்றாக அது இருக்கின்றது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம போன, அதாவது த ப்ரீவியஸ் லிட்டர்ஜிக்கல் இயரில் லூக்காவிலிருந்து அநேக இறைவார்த்தைகளை நாம் சிந்தித்தோம். பர்டிகுலராக சகேவினுடைய வீட்டுக்கு ஆண்டவர் வந்து, இன்றைக்கு நான் உன் வீட்டில் வர வேண்டும் என்று சொல்லுகின்றார். டுடே ஐ நீட் டு கம் டு யுவர் ஹவுஸ் என்று சொல்லுகின்றார். இன்னும் ரெவலேஷனில் நாம் படிக்கின்ற போது, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் என்று சொல்லி, த லார்ட் இஸ் நாக்கிங் அட் யுவர் டோர் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் கதவினை தட்டுகின்றவராக, நம்முடைய வாழ்வினில் கடந்து வருகின்றவராக இருக்கின்றார் என்பதை அது வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. இன்னும் இறை வார்த்தைகளை நாம் கேட்கின்ற போது கடவுள் வார்த்தையாக இருக்கின்றார். அவருடைய வார்த்தைகள் நம்மிடத்தில் வருகின்ற போது அவர் நம்மிடத்திலே வந்து கொண்டே இருக்கின்றார் என்பதையும் அது வெளிப்படுத்துகின்றது. அதோடு மாத்திரமல்ல, அதனுடைய மூன்றாவது பரிமாணம், the third dimension என்று சொல்லுவது, ஆண்டவர் மீண்டும் வர இருக்கின்றார். ஆக இந்த மூன்று காரியங்கள் இந்த அட்வென்ட் சீசனில், இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுவதற்காக நாம் ஆயத்தப்படுகின்ற போது நாம் மனதிலே கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஒன்லி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டை மாத்திரம் மனசில் வச்சிடக்கூடாது. இயேசு பிறந்தார், அதனால இந்த மூணு மாதம், இந்த மூணு சண்டேஸ் ஆர் 4 Sundays we are going to celebrate and we are going to enjoy, we are going to make merry அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு ஸ்பிரிட்டுக்குள்ளே போயிடக்கூடாது. ஒரு பக்கம் என்னது, ஆண்டவர் வந்தார், அதை கொண்டாடி மகிழ்கின்றோம். அடுத்தது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என் வாழ்விலே வந்து கொண்டே இருக்கின்றார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக, ஆண்டவர் மீண்டும் மகிமையோடு வருவார் என்று சொல்லுகின்ற ஒரு எதிர்நோக்கு, தி ஆன்டிசிபேஷன் என்பது நம்முடைய வாழ்விற்கு வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். அவ்வண்ணமாக ஒரு எதிர்நோக்கோடு வாழுகின்ற ஒரு சமூகமாக கிறிஸ்தவ சமூகம் இந்த உலகத்திலே ஆண்டவரால் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை சிலர் மனிதர்களுக்கு தாங்கள் வாழ்வதற்கான நம்பிக்கையின் ஏதுக்கள் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் கிறிஸ்தவ விசுவாசம் ஆல்வேஸ் கிவ்ஸ் ஹோப், எப்பொழுதும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற விசுவாசமாக இருக்கின்றது. ஒருவேளை இன்னைக்கு நாம் இங்கே ஏற்றி வைத்திருக்கக்கூடிய கேண்டில் பிங்க் கலர், இந்த ஃபர்ஸ்ட் அட்வென்ட் சண்டேல பிங்க் கலர் கேண்டில் கிறிஸ்து நமக்கு தருகின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. ஆக ஒரு நம்பிக்கையின் எதிர்நோக்குடைய சமூகமாக நாம் இயங்குவதற்கு, செயல்படுவதற்கு அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். வாழ்க்கையில் கடவுளை குறித்த நம்பிக்கை அற்றவர்களாக வாழுகின்ற சமூகம் அநேகர் தங்களுடைய வாழ்வின் கடைசி நிலைகளிலே நான் எதை நம்பி இந்த உலகத்தில் வாழுகிறதுன்னு சொல்லுகின்ற நிலைமைக்கு தள்ளப்படுகின்றவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஆல்வேஸ் நம்முடைய ஆண்டவர் இன்னும் வார்த்தைகள் நமது வாழ்விற்கான நம்பிக்கையை தந்து கொண்டே இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த கிறிஸ்து பிறப்பிற்காக ஆயத்தப்படுகின்ற இந்த அட்வென்ட் சீசன் என்று சொல்வது நமது வாழ்விற்கான நம்பிக்கை உடையவர்களாக, ஆண்டவருடைய வருகைக்கு அடுத்த ஒரு எதிர்நோக்குடையவர்களாக வாழ்வதற்கு நம்மை அழைக்கின்றதாக இருக்கின்றது. ஆக இந்த நம்பிக்கை அல்லது இந்த ஆன்டிசிபேஷன் எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் சிந்திக்கின்ற போது, இங்கே அவருடைய வருகைக்கு அடுத்த காரியங்களை மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 24வது அதிகாரத்திலே ஆண்டவர் இன்னும் மிக விவரமாக கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அந்த சூழலை நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் 1வது வசனத்தில் நாம் படிக்கலாம். அதாவது மத்தேயு 24வது அதிகாரத்தின் 1வது வசனம், இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே,
இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவர் இங்கே ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட் ஆக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த எருசலேம் தேவாலயம் அன்றைய நாட்களிலே உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்பட்டது எருசலேம் தேவாலயம். பல ஆண்டுகள் அதை கட்டுவதற்காக அர்ப்பணித்து செயல்பட்டவர்கள் என்பவைகளெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் த ப்ரைட் ஆஃப் தட் கம்யூனிட்டி ஆர் தட் நேஷன் என்று சொல்லுகின்ற போது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை ஆண்டவர் இயேசு சுத்திகரிக்கின்றவராக இருப்பதோடு மாத்திரமல்ல, அதை குறித்து அவர் சொல்லுகின்ற போது இது திஸ் வில் பி டிஸ்ட்ராய்டு என்று சொல்லுகின்றார் என்று சொல்லுகின்ற போது அதற்கடுத்த காரியங்கள் எத்தகையது என்பது நம்முடைய சிந்தனைக்கு உகந்ததாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் ஆலயத்தை குறித்த ஒரு பற்று உடையவராக இல்லையோ, நேசம் இல்லாதவராக இருந்தாரோ என்பது அல்ல. ஆண்டவர் ஒரு யூத பின்னணியத்திலே வாழ்ந்து வளருகின்றவராக, கிறிஸ்தவம் யூத சமூகத்திலிருந்து அல்லது சமயத்திலிருந்து மேம்பட்ட ஒரு அமைப்பாக மாறினாலும் ஆண்டவர் தொடர்ந்து தேவாலயத்தோடு தொடர்புடையவராக இருந்தார். அவருடைய பின்னடியவர்களாகிய அப்போஸ்தலர்களும் தேவாலயத்தோடு தொடர்புடையவர்களாகவே இருந்தார்கள். அப்போஸ்தலர் 1-2 அதிகாரங்களிலே நாம் வருகின்ற போது அவர்கள் தேவாலயத்திலே தினமும் தங்கியிருக்கின்றவர்களாக இருந்தார்கள், ஆலயத்தை நேசிக்கின்றவர்களாக இருந்தார்கள் என்பவைகளெல்லாம் அங்கே கொடுக்கப்படுகின்ற செய்திகளாக இருக்கின்றது. எனினும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வருகைக்கு அடுத்த அடையாளங்களை குறித்து சொல்லுகின்ற போது 24வது அதிகாரத்தில் இந்த ஆலயத்திற்கு அடுத்த காரியங்களையும் அவருடைய வருகையின் அடையாளங்களிலே ஒன்றாக அவர் வைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக அதை தொடர்ந்து நாம் சிந்திக்கின்ற போது அதே அதிகாரத்திலே வானத்திலே அல்லது போன வாரத்தில் நாம் சிந்தித்தோம் காஸ்மிக் கிரைஸ்ட் என்பதை நாம் சிந்தித்தோம். ஆக அந்த ஆண்டவர் தன்னுடைய படைப்பினிலே பல்வேறு விதமான மாற்றங்கள் என்பவைகளெல்லாம் நிகழும் என்பவைகளை குறித்து அங்கே சொல்லுகின்றதையும் நாம் பார்க்க முடியும். அதாவது சூரியன் இருளடைந்து போகின்ற காலங்கள் உண்டாகும் என்பவைகளெல்லாம் அங்கே நாம் பார்க்கின்றோம். சிறப்பாக 29வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம். மத்தேயு 24:29 நாம் படிக்கின்ற போது அந்நாளின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், நட்சத்திரம் ஒளியை கொடாதிருக்கும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று கூறுகின்றார். ஆக the cosmic Christ, how the cosmic or the cosmos will be shaken என்பதையெல்லாம் ஆண்டவர் இங்கே அவருடைய வருகைக்கு அடுத்த காரியங்களோடு இணைத்து கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, 30வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது அங்கே வருகையின் நம்பிக்கை கொடுக்கப்படுகிறது. 30-31 ஆகிய வசனங்களிலே அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும், அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்களின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரமும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசையிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். An anticipation for the return of our Lord. ஆண்டவருடைய வருகைக்கான ஒரு நம்பிக்கையின் எதிர்நோக்குடைய சமூகமாக நாம் இந்த உலகத்தில் வைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். உலகத்தில் நான் எதுக்கு வாழுகிறேன் என்று சொல்லி எண்ணுவதற்கோ அல்லது அதை சிந்திப்பதற்கோ கூட எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லி வாழுகின்ற மக்கள் ஏராளம் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் நாம் வாழுகின்ற போது why we need to live on this earth, இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற போது நாம் ஏன் வாழ வேண்டும், எதற்கு என்று சொல்லுவதற்கும் ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் நம்முடைய வாழ்விற்கு தருகின்றவராக இருக்கின்றார். He will descend in heaven. ஆண்டவர் நமக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். நாம் அனைவரும் அவருடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்படுவோம் என்று சொல்லுகின்ற ஒரு நம்பிக்கை உடையவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு அல்லது திருச்சபை செயல்படுவதற்கு அழைக்கப்படுகின்றதாக இருக்கின்றது. அது இந்த அட்வென்ட் சீசன்ல நம்முடைய கொண்டாட்டத்திற்கு மைய பகுதியாக அமைகின்றதாக இருக்கின்றது. ஆக ஆண்டவர் வர இருக்கின்றார், அப்பா என்னைக்கு வருவார் அப்படின்னு சொல்லுகின்ற போதுதான்
இந்த நாளுக்குரிய சிந்தனைக்கான வசனம் 42வது வசனம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியா. It is unknown to us. We have hope, but unknown. One thing is very sure and known. நிச்சயமாக தெரியும், he will come, but at what time, that is unknown. That is only known to him என்று சொல்லுகின்ற நிலைமையினில் நம்முடைய விசுவாசம் என்பது அங்கே செயல்படுகின்றதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உடையவர்களாக, நம்பிக்கையுடையவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ அழைக்கப்படுகின்ற போது எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இங்கே முதலாவதாக நாம் சிந்திக்கின்ற போது we need to be ரெடி, அல்லது நாம் எப்பொழுதும் ஆயத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை திருவார்த்தை நமக்கு வலியுறுத்துகின்றது. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 24வது அதிகாரத்தின் 44வது வசனத்திலும் நாம் அதை படிக்கின்றோம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். பி ப்ரிப்பேர்ட், பி ரெடி என்று சொல்லுகின்றார். நாம் இன்னைக்கு பாடணும், ஒரு நாள் வருவார் ராஜாதி ராஜன் ஆயத்தமாகிடுவோம், நீ ஆயத்தமாக பிறரையும் ஆயத்தப்படுத்து. The Lord is coming, prepare yourself என்று சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பினை ஆண்டவர் நம்முடைய வாழ்விற்கு தருகின்றவராக இருக்கின்றார். ஆக இந்த ஒரு ஆயத்தத்திலே ஈடுபடுவதற்காக நம்மை அழைக்கின்ற ஆண்டவர் தருகின்ற அந்த உதாரணம் என்று சொல்லுவது புதிரான ஒன்று அல்ல, நம்முடைய யதார்த்தமான வாழ்வையின் அனுபவங்களோடு நிறைந்த ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே the expectation of the anticipation of Christ coming என்று சொல்லுவது நம்முடைய யதார்த்தமான வாழ்விற்கும் சம்பந்தமில்லாத ஒன்று அல்ல ஒன்று என்பதை போல நாம் நினைக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் ஆண்டவர் இயேசு தருகின்ற உதாரணம் என்று சொல்லுவது நோவாவை மையமாக கொண்டதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். சிறப்பாக 37வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். When Christ comes, the things will be same as Noah's time. நோவாவின் காலத்தில் இருந்தது போல தான் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை கொடுக்கப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆண்டவர் நோவாவுக்கு என்ன மிஷன் கொடுத்தார்? ஒரு பேழையை கட்டணும், மழை வரப்போகுது, எல்லாரும் ஆயத்தமாகுங்க, இந்த பேழைக்குள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார். எல்லாரும் நினைச்சாங்க, வானம் இவ்வளவு வெயில் சுட்டரிக்குது, எங்கேருந்து மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி புத்தி இல்லாத நோவா கப்பலை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இகழ்ந்தார்கள். ஆனால் நாட்கள் சென்றது, வானம் கருத்தது, மேகம் மூண்டது, மழை பொழிந்தது, பூமியின் ஆழங்கள் எல்லாம் திறவுண்டது. ஒருவேளை சமீபத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக மூடி கிடந்த வல்கனோ எரப்டாகி போக்குவரத்தை, விமான போக்குவரத்தை பாதிக்கின்ற அளவிற்கு அதனுடைய மாற்றத்தை, அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதுபோல பாதாளத்தின் அல்லது ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் திறக்கப்பட்டது, பூமி பெருவெள்ளத்தால் சூழ்ந்தது, மக்களுடைய வாழ்வு நிற்கதியானது, நோவாவின் குடும்பமும் காக்கப்பட்டது என்று சொல்லுகின்ற செய்தியை நாம் ஆதியாகமத்திலே பெறுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக செய்தி கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. Prepare yourself, get ready, are you ready என்று சொல்லுகின்ற கேள்வி எப்பொழுதும் நோவாவின் காலத்திலிருந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஆக 38வது வசனத்திலே படிக்கின்றோம், எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னாக நான் காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் 39வது வசனம், ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள், அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். They were unable to perceive or recognize என்று சொல்லுகின்ற நிலைமையில் இருக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். உணராதிருந்தார்கள். ஆக இறைவார்த்தை நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது. ஆர் யூ ரெடி என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியோடு நாம் உணர்வுடையவர்களாக நம்மை ஆயத்தப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். நோவாவின் மூலமாக ஆண்டவர் இறைமக்களுக்கு இறை செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கின்ற போது people ignored.
ஆக உணர்வற்றவர்களாக மாறிப்போனவர்களாக இருந்தார்கள். வெள்ளம் அவர்களை வாரி கொண்டது. ஆனால் நோவாவின் குடும்பமும் காக்கப்பட்டது என்று சொன்னால், இறை வார்த்தையின் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற எச்சரிப்பினை குறித்து உணர்வுடையவர்களாக அவர்கள் இருக்கின்றவர்களாக இருந்தார்கள். ஆக இந்த வருகையின் காலம் நம்முடைய ஆத்மீகத்தில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உணர்வடைவதற்கு நம்மை அழைக்கின்றது. எப்படி ஆயத்தமாகணும்? உள்ளத்தில் உணர்வடைந்து நாம் ஆயத்தமாவதற்கு அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஒருவேளை எசேக்கியா ராஜாவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகின்ற இறைவார்த்தை அதுதான். உன்னுடைய வாழ்நாள் முடிய போகுது, ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், செட் ரைட் யுவர் ஹோம் என்று சொல்லுகின்றார். இமீடியட்லி உணர்வடைந்து ஆண்டவரேன்னு சொல்லி அழுது அவனுக்கு வாழ்க்கையை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு கூட அவனால் முடிந்தது. ஒய்? பிகாஸ் ஹி ரெகக்னைஸ்ட் அண்ட் ஹி அண்டர்ஸ்டுட். ஆக ஆண்டவருடைய வார்த்தை இன்னது என்று சொல்லுவதை அவன் உணர்ந்து கொள்ளுகின்றவனாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் இயேசு யோவான் 14வது அதிகாரத்தில் சொல்லுகின்றார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் செய்ய போகிறேன். நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் செய்த பின்பு நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படிக்கு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படிக்கு, உங்களை சேர்த்து கொள்ளும்படிக்கு நான் மீண்டும் வருவேன் என்று கூறியிருக்கின்றார். அந்த வார்த்தையை குறித்த ஒரு நம்பிக்கையின் எதிர்நோக்குடையவர்களாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நம்முடைய ஆத்மீகத்தில் ஏற்பட வேண்டிய ஒரு உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, இங்கே இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியாகிய ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்திலிருந்து நாம் சிந்திக்கின்ற போது, அங்கே 1வது அதிகாரத்தின் 3வது வசனத்திலே அல்லது 2வது வசனத்தில் 3வது வசனத்திலுமாக நாம் படிக்கின்ற போது, அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகின்ற இறைவார்த்தைகள், வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. மை பீப்புள் லிவ் வித்அவுட் அண்டர்ஸ்டாண்டிங். ஆக ஆண்டவர் உங்களை படைத்து சிருஷ்டித்து உருவாக்கினவராக இருக்கின்றார். He developed and he brought you and he nurtured you and he gave everything for you, but my people is unable to understand என்று சொல்லுகின்ற உணர்வில்லாதிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இறைமக்களின் சமூகம் இருக்கின்றதை கண்டு அங்கே அவர்களை கடிந்து கொள்கின்ற ஒரு அனுபவத்தை காண்கின்றோம். இன்னும் தொடர்ந்து வருகின்ற இறைவார்த்தைகளின் மூலமாக நம்பிக்கையை கொடுத்து அவர்களை அவர் ஆயத்தப்படுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய தூய சமூகத்திலே இந்த ஃபர்ஸ்ட் அட்வென்ட் சண்டேல நாம் கடந்து வந்திருக்கின்ற போது, ஆண்டவர் வருவார் என்கின்ற ஒரு எதிர்நோக்கோடு செயல்படுகின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா? அப்படி ஆண்டவர் வருகிறார் என்கின்ற ஒரு எதிர்நோக்கோடு வாழுகின்றவர்களாக நாம் இருக்கின்ற போது, உள்ளத்தில் உணர்வடைந்து அனுதினமும் நம்மை ஆயத்தப்படுத்துகின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, இங்கே மேலும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த உவமானங்கள் என்று சொல்லுவது, மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 24வது அதிகாரத்தின் 40வது வசனத்திலும் 41வது வசனத்திலும் நாம் படிக்கின்ற பொழுது, அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள் என்று சொல்லுகின்றதையும் நாம் பார்க்கின்றோம். அப்படின்னு சொன்னா, நம்ம எந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறோன்னுட்டுள்ளது முக்கியமல்ல. எந்த கூட்டத்துக்குள்ள இருந்தாலும் அவருடைய வருகையில் இருப்பதற்கு உணர்வோடு ஆயத்தப்படுகின்றவர்களாக இருக்கின்றோமா என்று சொல்லுவது மிக அவசியமானதாக இருக்கின்றது. இங்கே 40, 41 ஆகிய இந்த வசனங்களை படிக்கும்போது, 2 பேர் வயலில் இருப்பாங்க. 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. they were doing the same work. 2 பெண்களும் திரிகையிலே மாவினை திரித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் 2ல ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுகின்றார், ஒருத்தர் கைவிடப்படுகின்ற ஒரு சூழல் என்று சொல்லுகின்ற ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் இங்கே கொடுக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது, எல்லாருக்கும் ஒரே ஆலயம்தான், எல்லாருக்கும் கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தைகளும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. எல்லாருக்கும் ஆண்டவர் தருகின்ற அநேக வாழ்வின் அமைப்புகள், கட்டமைப்புகள், அவர் நம்மை வழிநடத்துகின்ற விதங்கள் என்பவைகளெல்லாம் ஒன்றானவைகளாகவே இருக்கின்றது, காமன். ஆனால் அதை நம்ம உணர்வடைந்து எப்படி நமதாக்கி கொள்ளுகின்றோம்,
என்று சொல்லுவது பர்சனலைசேஷன் என்பது அங்கே மிக முக்கியமானதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக அது ஆண்டவருடைய வருகையிலே நாம் இடம்பெறுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக 42வது வசனத்தில் நாம் படிக்கின்ற போது, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று கூறுகின்றார். அடுத்ததாக இன்னும் ஒரு உவமானத்தை அதிலே ஆண்டவர் இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதியிலே பயன்படுத்துகின்றார். 43வது வசனத்திலே, திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். If the robber or a thief is coming to steal your house ன்னு சொல்லுகின்ற ஒரு செய்தி கிடச்சின்னா எவ்வளோ உணர்வு நம்ம உள்ளத்தில் உடனே வருது. How you will be alert and vigilant. அப்போ ஆண்டவருடைய வருகையை குறித்த ஒரு எதிர்நோக்கு என்று சொல்லுவது நம்மை உணர்வடைய செய்ய வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் இந்த உவமானங்களை எல்லாம் the imageries the Lord uses here. ஆக இன்று ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்ற போது நம்முடைய ஆத்துமத்தில் நாம் பெறுகின்ற உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற போது ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கியவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற போது நாம் ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். ரோமர் 13வது அதிகாரத்தின் 12வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, ரோமன்ஸ் சாப்டர் 13 verse 12, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம். Put away the deeds of darkness and put on the weapons of light. ஆக ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அது எப்போ நடக்கும்? இந்த வார்த்தையினால் உணர்வடைகின்ற ஒரு அனுபவம் நமக்குள்ள வருகின்ற போதுதான் இருளின் கிரியைகளை விட்டு நாம் ஒளியின் கிரியைகளுக்கு நேராக வழிநடத்தப்படுகின்றவர்களாக இருப்போம். 13வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் இவ்வண்ணமாக குறிப்பிடுகின்றார், களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விவாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடவுங்கள் என்று கூறுகின்றார். வாக் இன் த லைட். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை இருளில் நடக்கக்கூடிய அனுபவமாக தான் இருக்கிறது. ஏசாயத்திற்கு அதுதான் கூறுகிறார், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கிறிஸ்து பிறப்புடைய கொண்டாட்டத்தில் மையமான இடம் பெறுகின்ற இறைவார்த்தைகள் எல்லாம் அங்கே தான் இருக்குது. இந்த வருஷத்தில் நாம் சிந்திக்க போகிற தி ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ராஃபட் ஐசாயா, கிறிஸ்மஸ் வித் ஐசாயா என்று சொல்லுகின்ற நிலைமையினில் அநேக இறைவார்த்தைகள் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்திலிருந்து நாம் சிந்திக்கலாம். ஆக இங்கே பவுல் சொல்லுகின்ற போது இருளின் கிரியைகளாகிய களியாட்டும் வெறியும் வேசித்தனம் காம விவாரம் வாக்குவாதம் பொறாமை இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்வை விட்டு அகல வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். அதோடு மாத்திரமல்ல, 14வது வசனத்தில் நாம் படிக்கின்ற போது, துர் இச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசுவை தரித்து கொள்ளுங்கள். புட் ஆன் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆக வஸ்திரம் நாம் தரித்து கொள்வதை போல ஆண்டவர் இயேசுவை நம்முடைய வாழ்வினிலே நாம் தரித்து கொள்வதற்கு அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஒளியின் வஸ்திரங்களை தரித்து கொள்வது ஆண்டவர் இயேசுவையே நம்முடைய வாழ்விலே தரித்து கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். வருகையின் காலம். ஐ எம் நாக்கிங் அட் யுவர் டோர். உன்னுடைய வாசற் கதவிலே நின்று நான் தட்டுகிறேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆர் யூ ரெடி டு ஓப்பன் டு என்டர்டைன் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் ஆண்டவர் இந்த வருகையின் காலத்தில் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கின்ற போது, அவர் ஆல்ரெடி வந்துவிட்டார், அதை கொண்டாடுவதற்கு ஆயத்தப்படுகின்றோம். அனுதினமும் நம்முடைய வாசற் கதவிலே நின்று தட்டுகின்றார். நீ என்னை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா, ரட்சிக்கப்படுவதற்கு ஆயத்தமா என்று கேட்கின்றார். அடுத்ததாக அவர் மீண்டும் வர இருக்கின்றார், மகிமையோடு வர இருக்கின்றார். அவர் இந்த பூமியை நியாயம் தீர்க்க வர இருக்கின்றார், ராஜாவாக வர இருக்கின்றார். சிலுவையின் சிம்மாசனத்தில் அல்ல, மாறாக அவருடைய மகிமை பொருந்திய ராஜரீகத்துவத்தோடு அவர் வர இருக்கின்றார். நியாய தீர்ப்பு செய்வதற்காக வர இருக்கின்றார். வேர் யூ வில் பி. நோவாவை போல், நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மக்களைப் போல தள்ளப்பட்டவர்களாக இருப்பீர்களா, அல்லது அவரால் அடைக்கலத்திற்குள் வந்தவர்களாக இருப்பீர்களா என்று சொல்லுகின்ற கேள்விகள் நமக்கு உண்பதாக வருகின்ற போது நம்முடைய இருளின் கிரியைகளை நம்முடைய வாழ்வை விட்டு அகற்றிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை
தரித்து கொள்ள, கிறிஸ்துவையே தரித்து கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அத்தகைய அனுபவம் நம்முடைய வாழ்வில் இருக்கின்றதா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, அடுத்ததாக அவண்டமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே வந்து செயல்படுகின்ற போது நமக்குள் நிகழுகின்ற அடுத்த ஆன்டிசிபேஷன், நம்பிக்கையின் எதிர்நோக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி நாம் சிந்திக்கின்ற போது we will be always drawing near to the Lord's presence. கடவுளுடைய வாசஸ்தலத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் செவிமடுத்து ஓடி வருகின்ற ஜனக்கூட்டமாக நாம் இருப்போம் என்கின்ற நம்பிக்கையை இந்த நாளுக்குரிய ஏசாயா தீர்க்கதரிசியின் இறைவார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றது. ஏசாயா 2வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது 2வது வசனம் இவ்வண்ணமாக கூறுகின்றது: கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும் என்று கூறுகின்றார். This temple will be destroyed என்று சொல்லி கூறுகின்ற ஆண்டவர் இங்கே ஏசாயா காண்கின்ற இறை காட்சி என்ன? ஆண்டவருடைய ஆலயம் பர்வதங்களுக்கு மேலாக உயர்த்தி கட்டப்படும் என்று சொல்லுகின்ற நம்பிக்கையின் எதிர்நோக்குகளும் அங்கே கொடுக்கப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஆலயம் கட்டப்படுறது மாத்திரம் இல்லை, ஜனக்கூட்டம் அதனிடத்திற்கு ஓடி வரும் என்பதை அங்கே கூறுகின்றார். மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். 3வது வசனத்திலே திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். Why we come to the temple or come to the church? In order to learn the word of God. கடவுளுடைய வார்த்தையை கற்பதற்காக, அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடுகின்றவர்களாக இருக்கின்றோம். அதோடு நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். We will walk. ஆக அந்த நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடப்போம் என்று சொல்லுகின்ற ஒரு தீர்மானம் எப்பொழுது ஏற்படும்னு சொன்னா, நமக்குள்ள அந்த உணர்வடைகின்ற அனுபவம் வருகின்ற போதுதான் கடவுளுடைய வார்த்தையில நடப்போம் என்கின்ற ஒரு தீர்மானத்திற்கு நாம் வருகின்றவர்களாக இருப்போம். அதே வசனத்தின் பின்பகுதி இவண்ணமாக கூறுகிறது: ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஆக அது நடக்கும்போது என்ன நடக்கும்? அடுத்த 2 வசனங்கள் சொல்லுகின்றது: அழிவின் சக்திகள் எல்லாம் ஆக்கப்பூர்வமான சக்திகளாக மாற்றப்படும். ஒருவேளை யுனைடெட் நேஷன் உடைய அவர்களுடைய எம்பளமாக சிம்பலாக வைத்திருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய இந்த 2வது அதிகாரத்தில் வருகின்ற 4வது வசனம் இடம்பெற்றிருக்கப்படுவதை பார்க்க முடியும். அங்கே என்ன சொல்லுகின்றது? அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. ஆனால் இன்னைக்கு பாருங்க, உலகம் எந்த நாடு எப்படி யுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறது அல்லது யுத்த ஆயுதங்களை வாங்கி குமிப்பதில் நாடுகள் முண்டியிட்டு போட்டியிடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இந்தியாவுடைய நம்முடைய தேசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், எதுவரையிலும் இல்லாத அளவில் இந்த வருஷத்தில் நம்முடைய வெப்பன்ஸை வாங்கி குவித்த ஒரு தேசமாக இந்திய தேசம் மாறி இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் நம்முடைய சரௌண்டிங் என்வைரான்மெண்ட் அவ்வளோ த்ரெட்டனிங்காக இருக்கிறது. அல்லது நம்முடைய அயல் நாட்டில் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட வெப்பன்ஸ் வச்சிருக்காங்களோ அவைகளை பார்க்கிலும் வலிமையான வெப்பன்ஸ் நமக்கு வேணும், அப்போதான் நம்முடைய சர்வைவல் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு நிலைமையில் நாடுகள் இன்னைக்கு போட்டி போட்டு தங்களுக்காக ஆயுதங்களை வாங்கி குவித்து கொண்டே இருக்கின்ற போது, அல்லது ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்ற முயற்சிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போது, ஏசாயா தீர்க்கன் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று சொல்லுகின்ற அமைதியின் அரசரை குறித்து காணுகின்ற ஒரு இறை காட்சியை நாம் பார்க்கின்றோம். உணர்வடைகின்ற போது அறிவை அழிவின் சக்தியாக பயன்படுத்தாம அறிவை ஆக்கப்பூர்வமான சக்தியாக பயன்படுத்துகின்ற சமூகமாக மாறுகின்ற ஒரு இறை காட்சியை காணுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த வருகையின் காலத்தில் நாம் பிரவேசிக்கின்ற போது ஆண்டவர் நமக்கு தருகின்ற வளங்களை, ஆண்டவர் நமக்கு தருகின்ற காரியங்களை அழிவின் சக்தியாக பயன்படுத்துவதற்கு முற்படுகின்றோமா
அல்லது ஆக்கப்பூர்வமான சக்தியாக பயன்படுத்துவதற்கு நாம் முற்படுகின்றோமா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக இந்த உணர்வடைகின்ற அனுபவம் தேசத்தின் வாழ்விலே நிகழுகின்ற போது அழிவின் சக்திகள் ஆக்கப்பூர்வமான சக்திகளாக மாற்றப்படும். அதன் மூலமாக அவர்கள் இனி யுத்தத்தை கற்பது இல்லை என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜினுடைய க்ரோத் என்ன ஆகுதுன்னு சொன்னால், நோ மோர் செட்டிங் பிளட்ஸ். யாரும் சோல்ஜர்ஸ் போய் எதிரி நாட்டை தாக்கி சாக வேண்டிய அவசியம் இல்லை. டெக்னாலஜிக்கலி என்னென்ன செய்யணுமோ அதை நம்ம செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லுகின்ற அடுத்த ஸ்பேருக்குள்ளே போகக்கூடிய ஒரு உலகத்தில் நாம் வாழுகின்றவர்களாக இருக்கின்றோம். அப்படின்னு சொன்னால் அதை குறித்த நம்முடைய புரிதல் என்ன என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் இந்த பூமிக்கு வர ஆயத்தமாக இருக்கின்றார். ஆர் வி ரெடி என்கின்ற ஒரு கேள்வியோடு இந்த வருகையின் காலங்களுக்குள்ளதாக நாம் பிரவேசிப்போம். ஆண்டவருடைய வருகையை எண்ணி நாம் அவருடைய பிறப்பினை கொண்டாடுவதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். அவர் அனுதினமும் நம்முடைய வாழ்வினிலே அவருடைய வார்த்தையினூடாக வந்து கொண்டே இருக்கின்றார். நாம் சந்திக்கின்ற நிகழ்வுகளினூடாக ஆண்டவர் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார். அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமோ? அவர் மகிமையிலே வர இருக்கின்றார். அவரை வரவேற்க நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா என்கின்ற சிந்தனைகளோடு தொடர்ந்த இந்த பண்டிகை காலங்கள் நமக்கு ஆசீர்வாதமானதாக அமைய ஆண்டவர் நம்ம ஒரு உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.